உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மொழிபெயர் தியாகிகளை நினைவு தினத்தை ஒட்டி செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் தலைமையில் மொழிபெயர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மைய மாவட்ட செயலாளர் கயல்விழி கலந்து கொண்டார். மேலும் நகர மகளிரணி அமைப்பாளர் மாலதி, நகர துணை செயலாளர் சந்துரு, நகர துணை செயலாளர் தேவராஜ், நகர துணை செயலாளர் சிறுத்தை குட்டியப்பன், வழக்கறிஞர் விஜயகாந்த், நகர இளைஞரணி அமைப்பாளர் சுரேஷ்குமார், நகர மாணவரணி அமைப்பாளர் சாம், நத்தம் பாபு, ரூபன், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பிரபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மொழியினை காக்கவும் நாட்டை காக்கவும். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள பாளையங்கோட்டை கடைவீதி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ் மொழிக்காக தனது இன்னுயிரை தியாகம் செய்த போராளிகளுக்கான நடராசன், தாளமுத்து, ராஜேந்திரன், சிவலிங்கம், சண்முகம் உள்ளிட்ட தோழர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. முகாம் அமைப்பாளர் சங்கி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் மணவாளன் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்வில் தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன், ஒன்றிய செயலாளர் காசிநாதன், மாயவன், வானமாதேவி ராஜ், ஆனந்தமணி, பிரசாந்த், வினோத், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அமுதமொழி, ராபத்துனிசா, உமாபதி, கீதா, சிவப்பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மொழிப்போர் தியாகிகளின் நினைவு நாளை ஒட்டி விழுப்புரம் மைய மாவட்டம் திண்டிவனம் மேம்பாலம் கீழ்போராளிகளின் திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தி திலீபன் தலைமையில் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் திண்டிவனம் நகர செயலாளர் இமயன், ஒன்றிய செயலாளர்கள் கார்மேகம், ரஞ்சித் குமார், ஜெயச்சந்திரன், கிட்டு, மாநில துணை செயலாளர்கள் வடிவேல், ரஜினி செல்வம், ஆசிரியர் லட்சுமி நாராயணன், வேந்தர் பழனி, வழக்கறிஞர் அருள் வளவன், மகளிரணி நகர செயலாளர் ஜெனிதா, மாவட்ட துணை செயலாளர் ரோஜா, ஒன்றிய நிர்வாகிகள் கொரலூர் பன்னீர்செல்வம், ரஜினி, ஏழுமலை, தமிழ்மணி, நகர துணை செயலாளர் கோ ஆர் சாந்தகுமார், பலராமன், செல்வ பிரபாகரன், மணிபால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அயோத்திதாசர் பண்டிதருக்கு, தர்ம வீரர் காமராசருக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம்.
மொழிப்போர் தியாகிகளின் நினைவு நாளை ஒட்டி பெரம்பலூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்கம் நிகழ்வு புதிய பேருந்து நிலையத்தில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ரத்தினவேல் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மேலிட பொறுப்பாளர் வீர செங்கோலன், ஒன்றிய செயலாளர்கள் ஜெயராமன், இடிமுழக்கம் மனோகரன், மகளிர் இயக்கம் ரேணுகா, பாப்பம்மாள் மற்றும் விசிக நிர்வாகிகள் பிச்சை பிள்ளை, பிச்சை வழக்கறிஞர் மணிபாரன், பாஸ்கர், அழகுமுத்து உட்பட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். மொழிப்போர் தியாகிகளை நினைவு நாளை ஒட்டி தருமபுரி மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் அரசு மருத்துவமனை எதிரே அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்பு வைக்கப்பட்ட மொழிப்போர் தியாகிகளின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில நிர்வாகி கிள்ளி வலவன், மன்னர் பேராசிரியர் சிவஞானம், அதியமான் செந்தில் ராம், அம்பேத் வலவன், ஆட்டோ கிருஷ்ணன், நல்லை சீனி குணசீலன், வெள்ளை சீனி, ஆறுமுக பாண்டி, புலிவலவன், தென்பாண்டி, அர்ஜுனன், ராஜா நல்லை ராமன், ஜெகநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மொழிப்போர் தியாகிகளின் நினைவு நாளை ஒட்டி மதுரை மாபுபாளையத்தில் உள்ள தொல்காப்பியர் ஆட்டோ ஸ்டாண்டில் வீரவணக்க நினைவேந்தல் நிகழ்வு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ரவிக்குமார் பாண்டியன், டிபிஐ முத்து, மேலவாசல் பாரி, லாரன்ஸ், அழகுமணி, அம்பேத் சீனி, முனீஸ் புனிதன், முருகன், தமிழ்வாணன், சுந்தரம், முத்தையா, நாகராஜ், திருமாபாபு, பாலு, கோச்சடை, அஜித், குரு, ரகுமான், மலைச்சாமி, மலைசெல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இன்னுயிர் நீத்த கள போராளிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். தமிழை காத்திட உயிர் தியாகம் செய்திட்ட நடராசன் உள்ளிட்ட தமிழ் மீட்பு போராளிகளுக்கு தியாகிகளுக்கு வீர வணக்கம். மொழிப்போர் தியாகிகளின் நினைவு நாளை ஒட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் தலைமையில் வீரவணக்க நாள் நடைபெற்றது. இதில் மறைந்த மொழிப்போர் தியாகிகளை போற்றும் வகையில் வீரவணக்கம் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்நிகழ்வில் நகர செயலாளர் வெங்கடேசன், மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் மீரி, நகர செயலாளர் ஷர்மிளா, ஊடக மையம் ரவிக்குமார், தொகுதி அமைப்பாளர் ரவிக்குமார், அணைக்கட்டு வடக்கு ஒன்றியம் அகரமதன், அகரம் சேரிசாம், சக்தி தோழர்கள் நவ்ஷா, சவுகத், முகமது பாஷா, நகர் துணை செயலாளர் விக்கி, நாற்றம்பள்ளி வடக்கு ஒன்றியம் பொருளாளர் கந்தன், விவசாயி அமைப்பாளர் சிவகுமார், சந்திரசேகர், வாணியம்பாடி சிலம்பரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜனவரி 25 ஆண்டுதோறும் மொழிப்போர் தியாகிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தலைவருடைய வழிகாட்டுதல்படி நாடெங்கும் வீரவணக்கம் செலுத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் மட்டும் அண்ணன் எழுச்சி தலைவர் அவர்கள் தியாகிகள் இருந்த சுடுகாட்டுக்கு சென்று அவருடைய திருவுருவத்துக்கு மலர் வைத்து வீரவணக்கம் செலுத்துவார். இன்று திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட சார்பாக வாணியம்பாடி நகரில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. மொழிப்போர் தியாகிகளை என்றும் நினைவிலேந்துவோம். மொழிப்போர் தியாகிகளின் நினைவு நாளை ஒட்டி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் திருச்செந்தூர் திருமாத்திடலில் தொழிலாளர் முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் கோட்டை நந்தன் தலைமையில் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது.
இதில் தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன், கருத்தியல் பரப்புரை மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பருதி, முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன், திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்க தமிழர், தமிழ் குருதிகள் நிறுவனர் பிரேம் பாண்டியன், காயல்பட்டினம் நகர செயலாளர் அல் ஹமீன், உடன்குடி ஒன்றிய பொருளாளர் டேவிட் ஜான் பெலவன், திருச்செந்தூர் ஒன்றிய துணை செயலாளர் முத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாதுகாக்க அன்னை தமிழை பாதுகாக்க தாய் தமிழை பாதுகாக்க என் உயிரை ஈகம் செய்த தன் உயிரை தியாகம் செய்த விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். அன்னை தமிழை பாதுகாக்க தாய் தமிழை பாதுகாக்க தமிழ் மொழியை பாதுகாக்க என் உயிரை ஈக்கு மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் சார் நியூட்டன் அறிவுறுத்தலின் பேரில் செங்கம் மற்றும் தண்டராம்பட்டு மகளிர் அணி மாவட்ட செயலாளர் சுந்தர மருது பாண்டியன் தலைமையில் செங்கத்தில் மது மற்றும் போதை விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் விசிக மகளிர் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மேல்பெண்ணாத்தூர் முகாம் சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் விழிப்புணர்வு குறித்து தொண்டு சீட்டு பிரச்சார நோட்டீஸை கிராமத்தில் உள்ள பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்வில் மகளிர் ஒன்றிய பொருளாளர் திவ்யா, மகளிர் நிர்வாகிகள் மஞ்சுளா, ரோஸ், ஒன்றிய பொறுப்பாளர்கள் பிரபு, சிறுத்தை திருப்பதி, முகாம் செயலாளர் மகேஷ், துணை செயலாளர் சிவகுமார், முகாம் பொருளாளர் மணிகண்டன், சிலம்பரசன், தங்கம் தென்னரசு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாட்டின் 76வது சுதந்திர தினத்தை ஒட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சேரி சாலையில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி ரா மதியழகன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன், வடக்கு மாவட்ட செயலாளர் வேல் பழனியம்மாள், பன்னாட்டு பேராசிரியர்களின் கூட்டமைப்பின் மாநில நிர்வாகி லியோ ஸ்டாலினி, மாவட்ட துணை செயலாளர் ஆசிரியர் ராமமூர்த்தி, நகர செயலாளர்கள் பச்சப்பிள்ளை, இடைமுரசு, மாவட்ட பொருளாளர் கல்யாண சுந்தரம், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தமிழழகன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனைச்சு மலரவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நாட்டின் 76வது சுதந்திர தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் நகர செயலாளர் செங்கதர் தலைமையில் அரசமைப்பு சட்ட உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் பங்கேற்று உறுதிமொழியை வாசித்தார். இந்நிகழ்ச்சியில் கடலூர் நகர ஒருங்கிணைப்பாளர் கிட்டு, நகர துணை செயலாளர் ஹிட்லர் கிருஷ்ணா, தூயவன், ஆறுமுகம், மாநில நிர்வாகிகள் பழனிவேல், சொக்கு, சரண், தமிழரசன், செவ்வேந்தன், ஒன்றிய செயலாளர் கோவேந்தன், மாவட்ட நிர்வாகிகள் திலீப், ஹானஸ்ட், ராஜா, திருமாகபலன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். நாட்டின் 76வது சுதந்திர தினத்தையொட்டி திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் செங்கம் புதிய பேருந்து நிலையம் முன்பு அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் முழு உருவ வெண்கல திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அரசமைப்பு சட்ட உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் ச நியூட்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செங்கம் நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம், மகளிர் இயக்க மாவட்ட செயலாளர் சுகந்தி மருதுபாண்டி, நகர துணை செயலாளர் சத்யராஜ், வடக்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சய், மகளிர் இயக்க ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரி, மாவட்ட வர்த்தக அணி நிர்வாகி ராமச்சந்திரன், ஒன்றிய அமைப்பாளர் சுபாஷ், நகர நிர்வாகிகள் சூர்யா, கதிர், சின்ராஸ், பிரவீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
நாட்டின் 76வது சுதந்திர தினத்தை ஒட்டி தருமபுரி மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அரசு தலைமை மருத்துவமனை எதிரில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அரசமைப்பு சட்ட உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மண்டல செயலாளர் தமிழ் நண்பர் கலந்து கொண்டார். மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வாசிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கப்பல் செந்தில், முனிவர் சிவஞானம், முன்னாள் மாவட்ட செயலாளர் ராமன், தனலட்சுமி, அம்பேத் வளவன், வீரமுத்து, இளவரசன், மோகன்குமார், குணசீலன், அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தை சார்ந்த மணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாட்டின் குடியரசு தினத்தை முன்னிட்டு வேலூர் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. மாநகர் மாவட்ட செயலாளர் பிலிப் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ, மாவட்ட துணை செயலாளர் பிரேம்குமார், மாநில இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் துணை செயலாளர் ஜாஃபர், மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் மலர்கொடி, BSNL ராதா, வேலூர் தொகுதி செயலாளர் விஜயசாரதி, தொண்டரணி அமைப்பாளர் வையாபுரி, கர்பிபாலா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக உறுதிமொழியும் ஏற்றுக் கொள்ளப்பட்டது. வீர வணக்கம், 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 வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, பண்டிதருக்கு, பண்டிதருக்கு. நாட்டின் குடியரசு தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ஒன்றியம் குளியாலம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்பு மற்றும் இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாரப்பா, சூரியவரவன், முனிராஜ், சந்திரன், தோரப்பள்ளி முனியரசு, ராமகிருஷ்ணன், போலப்பா, மலர்மணன், காளிதாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, தாத்தா ரெட்டமலை ஸ்ரீனிவாசருக்கு, அயோத்திதாசர் பண்டிதருக்கு, பெருந்தலைவர் காமராஜருக்கு, கன்னியா மிக்க காகித மில்லத்துக்கு, தியாக தந்தை தொல்காப்பியருக்கு, அக்கா என்னும் அம்மா பானுமதிக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அறிவித்ததை அடுத்து தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் காவல் நிலையம் எதிரே உள்ள பெரியார் சிலையில் இருந்து பேரணியாக சென்று புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனையடுத்து குடியரசு தின விழாவை ஒட்டி அரசமைப்பு சட்ட உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பொறியாளர் கருப்பணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் வீர செங்கோலன், ஒன்றிய துணை செயலாளர் மோகன், சரவணன், ராஜா, நகர செயலாளர் லட்சுமணன், மாவட்ட அமைப்பாளர் செந்தில்குமார், ஆட்டோ நாகராஜ், மகளிரணி மாதம்மாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதை கொண்டாடும் விதமாக தேனி மேற்கு மாவட்டம் முத்தமபாளையம் புரட்சியாளர் அம்பேத்கர் திடலில் வெள்ளி விழா மற்றும் பானை சின்னம் அங்கீகார விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் மதன் கலந்து கொண்டு கட்சி கொடி ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார்.
அதனைத் தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை உறுதியேற்பு நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்பேத்கர் சிலை முதல் உத்தமபாளையம் பைபாஸ் வரை பொதுமக்களுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு கொண்டாடப்பட்டது. மேலும் பானை சின்னத்தை அச்சிட்டு நோட்டீஸ் விநியோகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் ராமதன், மாவட்ட பொருளாளர் பெர்குனாப்ஸ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாரதி, மாவட்ட வணிகரணி அமைப்பாளர் அயூப்கான், மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் NS அந்தோணி, மாவட்ட பஞ்சமி நில மீட்பு அமைப்பாளர் சாம்ராட் பாண்டி, உத்தமபாளையம் ஒன்றிய துணை செயலாளர் BS அந்தோணி, நகர துணை செயலாளர் சுரேஷ், முகாம் பொறுப்பாளர் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,